ஹலோ குட்டீஸ்களா, வந்துட்டிங்களா? நான் இப்போ கதை சொல்ல போகிறேன், கவனமாக கேளுங்க. பீப்பிள் ட்ரீ. ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய பீப்பிள் ட்ரீ இருக்குது. பீப்பிள் ட்ரீன்னா என்ன? அரச மரம். அது எதுக்காக அதுக்கு அரச மரம்னு பேர் வந்ததுன்னு எனக்கு தெரியாது. மரத்துகள் எல்லாம் அது பெரிய தலைமையான மரமாங்கிறது தெரியாது. அதுக்கு பேர் அரச மரம். அந்த அரச மரம் பெரிய அரச மரமாக. அந்த அரச மரத்தில் பீஜியன், அதாவது டோர் புறா இருக்குது பார்த்திங்களா, அது பெரிய கேங்காக தங்கி இருக்குது. அது எல்லாம் ஒரே ஃபேமிலி கிடையாது, நிறைய ஃபேமிலிஸாக அதில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஒரு ஃபேமிலின்னா அதுக்கு ஒரு லீடர் இருப்பாங்கள்ல. கண்டிப்பாக லீடர்னால் என்ன? ஒரு தலைவன். அந்த தலைவன் என்ன சொல்லித்தர்றான்? அந்த புறாக்களுக்கு பாடம் சொல்லித்தர்றான். எப்படி பாடம் சொல்லித்தருவான்? வேடன் வருவான், வலையை விரிப்பான், மாட்டிக்கொள்ள மாட்டோம். வேடன் வருவான், வலையை விரிப்பான், மாட்டிக்கொள்ள மாட்டோம்னே சொல்லி கொடுக்குறான். சொல்லி கொடுத்த உடனே அந்த புறாக்கள் எல்லாம் அதை கேட்டுட்டு டெய்லி இது ஒரு கோரஸாக பாட்டாக படிச்சுக்கிட்டுருதுங்க. வேடன் வர்றான், டெய்லி இது படிக்க ஆரம்பித்தோடனே போயிடுறான். ஏன்னா நமக்கு இந்த புறா மாட்டாது போலன்னு போயிடுறான். இப்படியே அவன் போயிட்டுருக்கும்போது அவனுக்கு ஒரு நாள் யோசனை வருது. ஏன் நம்ம ராத்திரி போய் ஒரு வலையை விரித்து அதில் தானியத்தை எல்லாம் போட்டு வச்சுட்டு வந்துட்டா என்னன்னு இவன் நினைக்கிறான். அதே மாதிரி ஒரு இருட்டோடு போய் அந்த நெட்டை அந்த மரத்துக்கு பக்கத்தில் விரித்து அதில் நிறைய கோதுமையை போட்டு போயிடுறான். கோதுமைன்னா அந்த புறாக்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால் காலையில் எந்திரிச்சோன்னா பார்க்குதுக வெறும் கோதுமையாக கிடக்கு. அதுக்கு என்ன நினச்சிட்டுக, ரேஷன் கடையில் யாரோ கோதுமை வாங்கிட்டு போனவங்க பை ஓட்டையாக இருந்ததுனால கொட்டிட்டு போயிட்டாங்கன்னு இதுக நினச்சிட்டு அதில் 4-5 புறா அதில் போய் உட்காந்துட்டா வலையில் மாட்டிட்டது. அந்த சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு இன்னும் புறாக்கள் ஒன்றா அதுக்குள்ளே போய் உட்காந்துட்டது. அதுக்குள்ளே உட்காந்தா எல்லா புறாவும் மாட்டிக்கிடுச்சு. தலைவன் புறா மட்டும் மரத்தில் இருக்குது. தலைவன் புறா யோசிக்குது, என்னடா எல்லாம் போய் இப்படி மாட்டிக்கிட்டது, சரி இனிமே ஒன்றும் செய்ய முடியாது, இவங்களையெல்லாம் நம்ம தான் காப்பாற்றணும், ஏன்னா லீடர் நம்ம தான் அதை காப்பாற்றணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இந்த தலைவன் புறாவும் அதில் போய் மாட்டிக்கிடுது. எல்லாம் இப்போது அந்த நெட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வேடன் அங்கேருந்து பார்த்து சந்தோஷமாக வர்றான். இன்றைக்கி நமக்கு இவ்வளோ புறா கிடச்சிருக்குது, மாட்டி கிடச்சிடா எல்லாம்ங்கிற சந்தோஷத்தில் வர்றான். சந்தோஷத்தில் வந்து அந்த நெட்டை ஃபுல்லாக சுருட்டி எடுத்துக்கிட்டு தோளில் போட்டுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக போகிறான். ஹாப்பியாக போகும்போது என்ன நினச்சிட்டு போகிறான்? இன்றைக்கி 4 டோ வறுத்து கறி சமைச்சு நம்ம நீட்டாக சாப்பிடணும், மித்த டோவையெல்லாம் விற்றுட்டு பழமாக்கிடணும்னு சொல்லிட்டு போகிறான். தூக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது வெயில் ரொம்ப வெயிலாகிடுச்சு. இவனுக்கு கொஞ்சம் களைப்பாயிட்டான். அப்போது போகிற பாதையில் ஒரு பேனியன் ட்ரீ இருக்குது. பேனியன் ட்ரீன்னா என்ன? ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு கீழே இவன் போய் கொஞ்சம் நேரம் நிற்கிறான். இவன் நின்ற இடத்துல எறும்பு புத்து கீழே இருந்திருக்குது. அது இவனுக்கு தெரியல. அந்த எறும்பு புத்துக்கு மேலே நின்ற உடனே எறும்பெல்லாம் இவன் காலை வந்து கடிச்சிட்டது. இவனுக்கு வலி தாங்கலை. உடனே இவன் என்ன செய்கிறான்? அந்த புறாவை நெட்டோட பக்கத்தில் வச்சுட்டு அவன் போயிடுறான். ஏற்கனவே இந்த லீடர் புறாக்கள்கிட்ட சொல்லி வச்சுருக்குது, ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் நான் 1 2 3ன்னு சொல்லுவேன். 3 சொல்லும்போது எல்லோரும் மேலே பறந்துடணும்னு சொல்லி வச்சுருக்குதான். அதே மாதிரி இந்த வேடன் நெட்டை கீழே வச்ச உடனே இந்த லீடர் புறா என்ன செய்யுது? 1 2 3ங்குது. எல்லாம் பறந்துருதுங்க. எல்லாம் நெட்டோட மேலே பறந்து போயிடுச்சு. இவன் பின்னாலேயே ஓடுறான். இவனால் ஒன்றும் செய்ய முடியல. அதுதான் மேலே பறந்துடும்ல, போயிடுச்சு. இப்படியே பறந்து போய் ஒரு இடத்துல போய் இறங்குது. அங்கே யார் இருக்கிறான்னா அந்த லீடர் புறா இருக்குதுல்ல, அதோட ஃப்ரெண்டு ரேட் அங்கே இருக்குது. ரேட் ஃபேமிலி. எப்படி 2 பேரும் ஃப்ரெண்டாங்கன்னா, 2 பேரும் ஒரு வயலில் போய் தானியங்கள்லாம் சாப்பிடுவாங்களாம். இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த ரேட்டு வந்தது. அந்த ஒரு ஓரத்தில் படுத்துட்டது, சாப்பிட வரல. அப்போ இந்த லீடர் புறா போய் கேட்குது, ஏன் படுத்திருக்கிற, சாப்பிட வராமன்னுச்சு. எனக்கு ஃபீவராக இருக்குது, அதால் என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னுச்சான். சரி நீ ஏன் படுத்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த புறா என்ன செய்யுது? அதுக்கு தேவையான கொஞ்சம் நெல்லை எல்லாம் தன்னுடைய வாயில் கொத்திக்கிட்டு அந்த ரேட்டுக்கு கொண்டே கொடுக்குது. அந்த ரேட்டு அதை சாப்பிட்டப்புறம் இந்த டோ என்ன சொல்லுது? லீடர் என்ன சொல்கிறாங்க? நாளைக்குலேருந்து நீங்கள் வர வேண்டாம், உன்னுடைய வீட்டை எனக்கு காட்டு, நான் உனக்கு சாப்பாடு கொண்டு தர்றேன்னுச்சான். அது சொன்ன மாதிரியே அது வீட்டை
காட்டினது ஒரு வகையில் வசதியாக போச்சு பார்த்தீங்களா. இந்த மேலே பறந்து போகிற புறாக்கள் எல்லாம் அந்த லீடருடைய ஃப்ரெண்டு தேடி போயிட்டாங்க. அங்கே போய் இறங்கின உடனே அந்த ரேட்டு வருது. ரேட்டு வந்து கேட்குது, என்ன தலைவா உனக்கு என்ன ஆச்சு, உங்களுடைய குரூப்புக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்குது. நீ ரொம்ப பிரில்லியண்ட்டே, எப்படி மாட்டிக்கிட்டேன்னு தான். இந்த மாதிரி ஒரு வேடன் வந்து விரித்து வச்சுருந்தான். என்னுடைய பிள்ளைகள் எல்லாம், என்னுடைய கேங்கெல்லாம் சொல்கிறத கேட்காம அதில் இறங்கிட்டாங்க. அப்போ அவங்கள காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை தானே, அதனால் நானும் அதில் போய் இறங்கிட்டேன்னு சொன்னதான். அதுக்கப்புறம் இந்த ரேட்டை என்ன செஞ்சு அவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு இந்த நெட்டை கடித்து எல்லாத்தையும் கடித்தோன்னே என்ன செய்யுதுங்க, அந்த புறாலாம் வெளியே வந்துடுதான். இது ரொம்ப நேரம் நெட்டில் இருந்ததுனால டயர்டாக இருக்குமா இல்லையா. அதுக்காக அந்த ரேட் என்ன சொல்லுது, நீங்கள்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க, நல்லா சாப்பிட்டு அப்புறம் போகலான்ட்டு அது போய் அது பேரால் தானே வாழும், பூமிக்குள்ளே குழி தோண்டி வாழும். அதில் குட்டி மூட்டையில் தானியம் வச்சுருக்குது. அந்த மூட்டையை எடுத்துகிட்டு வந்து இந்த புறாக்களுக்கு கொடுக்குது. இந்த புறா என்ன செய்யுது, எல்லாம் அதை சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதோட அது பறந்து போச்சான். அந்த தலைவன் புறா சொல்லிச்சான், நீ எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்கிறது எப்போவுமே தெரியும், பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால தான் உன்னை தேடி நான் வந்தேன், எனக்கு எல்லாருக்கும் நல்ல விடுதலை கொடுத்துட்டேன், ரொம்ப சந்தோஷம், தேங்க்ஸ் நண்பான்னு சொல்லுது. அப்போது நம்ம இதிலேருந்து என்ன நினச்சிக்கிறோம் குட்டீஸ்களா, நீங்கள் உங்களுக்குள்ளேயே நாளைக்கு ஒரு தலைவன் வரலாம். தலைவன்னா எப்படி இருக்கணும், ஒரு நல்ல முடிவு, தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவனாக இருக்கணும். நிதானம் வேணும். முதல்ல நம்ம நிதானத்தை இழக்கக்கூடாது. நம்ம யோசனை பண்ணும்போது நம்ம நிதானமாக இருந்தால் தான் நம்ம ஒரு முடிவெடுக்க முடியுமா. ரெண்டாவது எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். யூனியன் இஸ் த ஸ்ட்ரென்த். அதனால் நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம மேலே நம்ம குரூப் நம்பிக்கை வைக்கணும். நமக்கு பயம் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு வழிகாட்டியாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி, இந்த லீடர்ஷிப்புடைய தகுதி இதுதான். நீங்கள் இந்த லீடர்ஷிப்புடைய தகுதி என்னங்கிறத தெரிஞ்சுட்டு, இப்போது உங்கள் கிளாஸில் ஒரு லீடர் இருப்பாங்க, ஸ்கூல் கிளாஸ் பீப்புள் லீடர்மாங்க, ஸ்கூலில் ஒரு லீடர் இருப்பான், ஸ்கூல் பீப்புள் லீடர்மாங்க. நமக்கு பிரின்சிபலுங்கிறது எல்லாத்துக்கு மேலே அவங்க ஒரு லீடர். நம்ம வீட்டில் லீடர் யார், ஃபாதர் அண்ட் மதர் தான். அவங்கள நம்ம ஒபே பண்ணி இந்த மாதிரி நம்ம வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பாக முன்னேறலாம். நம்ம வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறது தான் எய்ம் நமக்கு. அப்போ தான் ஒரு வீடு நல்லா இருக்குமா. பாய்.